ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குந்தவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலம்புற டிஃபன் தாங்க. டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அணில் சேமியாவில் கிச்சடி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது. நெக்ஸ்ட் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன குட்டி தக்காளி தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்காக நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். உப்பு பத்தலைங்க, கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அணில் சேமியா பேக்கெட்டை இதில் சேமியா இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேமியாவை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கெட்டி சட்னி தான் அரைக்கப்போ பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உப்பு, பூண்டு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சட்னியாக நான் அரைக்க போகிறேன். இது சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ். இது பார்த்திங்கன்னா கெட்டி சட்னி அரைச்சாச்சுங்க, தேங்காய் சட்னி. நம்ம சேமியாவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிடுச்சுங்க. சேமியா கிச்சடி, கெட்டி சட்னி.